ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எந்த வீடியோமா வந்திருக்கேன்னா, இன்றைக்கி என்னோட என்னது சொல்லு இன்றைக்கி என்னோட பர்த்டே. அதனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கெல்லாம் போகணும். காலையில் இல்லை, இப்போ மணி 8 ஆச்சு. என்னென்னா நைட்டுக்கு நேற்றுக்கு நைட்டு மழையாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் மழை இல்லை, நேற்றுக்கு நைட்டு மழையாக இருந்துச்சு. அதனால் கிளைமேட்டு நல்லா இருக்குது தூங்குறதுக்கு. பாப்பா இன்னும் பெட்டிலேருந்து தூங்கி எழுந்திரிக்கவே இல்லை. சரி, காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க, ஹாலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் எழுந்திரிக்கிறோம். இனிமேல் குளிக்கணும், ஏதாச்சும் சாப்பிட்ணும், ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பணும். மழை இருக்குது, எப்படி போகிறதுன்னு தெரியல. சரி, எப்படியாச்சும் போகலாம். இன்றைக்கி பர்த்டே வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குளிச்சு ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். இதுதான் எங்களோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. எனக்கு தான் வந்து புது ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கும் அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவளுக்கு இருந்ததுலேயே ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டும் அப்புறம் ஒரு ஸ்கர்ட்டும் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஒரே மாதிரி போடணுன்னு போட்டுட்டேன். அப்போ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃபோனில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி காமிச்சேன். அப்புறம் என் மேக்கப் எல்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அப்போ இதான் எங்களோட ஃபைனல் லுக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். பாய். ஷேர் ஆட்டோவில் தான் கோயிலுக்கு போனேன். மழையாக இருந்துச்சு காலையிலே கிளம்பும்போதே, அதனால் ஆட்டோவிலே கிளம்பிட்டேன். பாருங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ். எவ்வளோ பாட்டிமா? இதுவா மேலே இருக்க பிடிக்கும். அடுத்து சைடில் ஓரமாக போட்டுக்கோம். நினைக்கிறியா? நான் கழுவிட்டு வரட்டா? பண்ணு. சாமி கும்பிட்டியா? நல்லா என்ன கும்பிட்டேன்? இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வெளியில் வந்து உட்காந்துருக்குறேன். உள்ளே வந்து வீடியோ பிடிக்கல. வெளியில் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உட்காரும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி. நிறைய பேர் வராங்க போகிறாங்க. கொஞ்சம் ஒரு அமைதியாக இருந்துச்சு. நல்ல மழையில் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. கோயிலில் எப்படி அமைதியாக இருக்கிறதும் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நான் கோயிலுக்கு போகிறேன், அப்போவும் நிம்மதியாக இருந்துச்சு. போயிட்டு எங்க சக்கை ரைட் பின்னாடியிலேருந்து காட்டலாம். உங்கள் மாடியில் கோபுரம் தெரியுது. ஃபோக்கஸ்லாம் பண்ண வேண்டாம். தெரியுதா கோபுரம்? இது நல்ல மாடு நினைக்கிறேன். அது நிறைய மாடு பெருசாக இருக்குல்ல, வெள்ளை மாடோட கும்பிட்டு. அப்படியே நாங்கள் கோயிலில் சுற்றி ஒரு பிரதட்சணம் வச்சிட்டோம். சுற்றிட்டு அப்படியே பாப்பா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வராங்க. நிறைய மரங்களை, செடி, புறா எல்லாமே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. மண்ணில் சறுக்கிடும், பார்த்துப்போ. வந்துச்சுன்னா என்ன நமக்கு? கோயிலில் வந்து காரமெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த கோயிலுக்கு போகும்போது நாங்கள் எப்போவுமே பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ இந்த வாட்டி என்ன, நாங்கள் நெய்யப்பம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு அது வேணும்னா நான் புளி சாதம் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா அவள் அது வேணும்னு கேட்டேன். அப்புறம் அங்கேயே உட்காந்து வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்படியே சுற்றி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் குடித்து கை வாயெல்லாம் கழுவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வெளியில் இறங்கிட்டேன். வெளியில் இறங்கிடுச்சுன்னா இங்கே பார்த்தா நல்ல ஒரு பெயிண்டிங் இல்லை, நிறைய பெயிண்டிங். அது எங்கன்னா மாடியில் தளத்தில் எப்படி தான் இப்படி அழகாக இந்த தளத்தில் ட்ராயிங் பண்ணுறாங்கன்னு தெரியல.
அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு, அங்கே நிறைய மீனெல்லாம் இருக்கும். பொரியெல்லாம் போட்டு கொடுத்தா அப்படியே மீனை மேலே மிதந்து வர தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே அங்கங்கே தெரியும். அதில் அப்படியே சுற்றி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நேரம் உட்காந்தாச்சு. இனிமேல் என்ன, வீட்டுக்கு திரும்ப கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே பாப்பா கொஞ்சம் நேரம் மீனெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டேன். அப்படியே திரும்ப நாங்கள் 2 பேரும் அப்படியே கிளம்பிட்டோம். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு அம்மாவுக்கு நம்ம பர்த்டே, அதனால நம்ம இன்னைக்கு அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். வாங்க காய்ஸ். ஹாப்பி பர்த்டே. திருப்பி பாருங்க. ஆமாம், நீங்களும் பின்னாடி திரும்பி பாருங்க. அது அது சும்மா ஒரு அந்த பொம்மை பேக்கில் இருந்தது, அதை பார்த்து செஞ்சேன். நீங்க இல்லை, அதில் வேற நீ கொடுத்த கிஃப்ட் நீயே காமி. என்ன எழுதியிருக்கு? ஹாப்பி பர்த்டே அம்மா. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு எழுதி கேக்கு வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் பின்னாடி திருப்பு. அப்புறமா பூலையே நான் வந்து ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி எழுதியிருக்கேன். டே மட்டும் நான் வந்து வளைச்சி வளைச்சி எழுதியிருக்கேன். சரி, ஓகே, தேங்க்யூ. அது பிளாக் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்கு. கடையில் போய் ஒரு கேக்கு வாங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் குட்டி பசங்க கூட நாங்கள் கேக்கு கட் பண்ண போகிறோம். ஐயோ, அணி கடிச்சிருக்கு. தெரியல. வாங்க. கீழே ஊது ஊது ஊது. ஜெய்யா, ஜெய்யா எங்கே போனான்னு தெரியல. சரி, பரவாயில்ல, ஊது ஊது. பாப்பா கூட்டி எனக்கெல்லாம் வேணாம். இன்னொரு அடி விட்டுருவாங்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இந்த பாப்பா வாங்கிட்டு போ. போதுமா, ஏமா இப்படி தேய்க்கிற? வேஸ்ட் பண்ணாத, ஒரு சொட்டு தேய்ச்சா போதும். சாக்லேட் கிடைச்சதா அவளுக்கு? அவங்க இது திவ்யாவோட அம்மா அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட
கேக்கு கட் பண்ணி அங்கே இருக்கிற குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த சின்ன பசங்களுக்கு நான் லைட்டாக ஒரு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால சரி டோமினோஸில் ஒரு சின்னதாக ஒன்று ஆர்டர் போட்டு நாங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸும் 2 குட்டி பசங்களுமா மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டேன். சரி அங்கே ஆர்டர் வாங்கி அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? சோ இதை விட குட்டியா எப்படி கட் பண்ண முடியும்? தான் அந்த சந்துக்கு போ. இல்லைம்மா காலியாச்சு அதுக்குள்ளையா. குழந்தைங்க போட்டு பாட்டு போட்டு டான்ஸில் ஆடி கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணேன். சரி பாட்டு ஏன் போடலன்னா காப்பிரைட் வரும், அதனால் பாட்டு சைலண்டில் போட்டிருக்கேன். பாட்டு போட்டு 2-3 பசங்க சேர்ந்து நல்லா ஜாலியாக டான்ஸில் ஆடி அப்படியே அங்கே டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் என்னோடது. கேக்கு கட் பண்ணுவேன். நம்ம வீட்டில் 2-3 பேர் தான் இருக்கோம். இந்த பசங்களுக்குள்ளே கேக் கட் பண்ணி இந்த மாதிரி இருந்ததே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பர்த்டே கிஃப்ட்டு தான். கிஃப்டாக ஒன்றும் கிடைக்கல இருந்தால் கூட இதே எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சிட்டேன். அப்புறம் சரி கிளம்ப வேண்டியதான். நைட்டுக்கு ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு பர்த்டே வ்ளாகை முடிக்க போகிறோம். அப்போ என்னோடய பர்த்டே வ்ளாகு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். ஓகே பாய்.